அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வெள்ளிக்கிழமை எடுத்த பதிவு தாமதத்துக்கு மன்னிக்கவும். இன்னைக்கு நமக்கு லீவு கிடையாது, அதனால காலையில எழுந்திரிச்சு நைட்டே ஊற வச்சு வெந்தய தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த வேலையா நம்ம வண்டி கழுவுறது தான். பறவை நண்பர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவரோட அடையாளத்தை விட்டு போயிட்டாரு நம்ம வண்டியில. கழுவி முடிச்சுட்டு வயிறுலாம் முட்டோட ஆரம்பிச்சிச்சு. அதனால காலை உணவுக்கு முட்டையும் கொஞ்சம் உப்புமாவையும் சாப்பிட்டுட்டு என்னடா நைட்டே ஓட்ஸ் ஊற வச்சுட்டு காலைல உப்புமா சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா? ஊற வச்சதே மறந்துட்டேன், அதனால அதை சாயங்காலம் சாப்பிட்டுக்கலான்ட்டு வண்டியில கொஞ்சம் துடைக்கிற வேலை இருந்துச்சு. அதை தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள காலையில அடிக்கிற வெயிலுக்கே சரியான வேர்த்து ஊத்துது. ஒரு 1 hour டியூட்டி இருந்துச்சு. டியூட்டிக்கு போயிட்டு வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் ஊற போட்டிருப்போம்ல, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஃபிளக்ஸிட் ஹேர் பேக் போடுவோம். அது கூட விட்டமின் இ டேப்லெட்டை சேர்த்து. இந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை போட்ட அப்புறம் வாஷ் பண்ணா ஹேர் நல்லா சில்கியா இருக்கும். 1/2 hour ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஃபிட் செக்லாம் பார்த்துட்டு தொழுவதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால பாயை கூப்பிட போனேன். பாய் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாரு. பாயும் வந்தாரு. சலாம் சொல்லிட்டு அப்படியே தொழுவதுக்கு போயிட்டு நம்ம ஸ்பாட்டை பார்த்தா யாரோ கடை போட்டாங்க. சரின்ட்டு பக்கத்துல இன்னொரு ஸ்பாட் இருந்துச்சு. அப்படியே அங்க தொழுதுட்டு பேரிச்சம்பழம் மரத்தை பார்த்தேன்பா. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, பேரிச்சம்பழம்லாம் பறிக்க கூடாதான், பறிச்சா ஃபைன் போட்டுருவாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு உடனே டியூட்டி இருந்துச்சு. அப்படியே சூனா பண்ண மாதிரி கொடையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். இந்த கொடைக்கும் ஒரு கதை இருக்குப்பா. நம்ம வண்டியில 2-3 நாளா யாரும் எடுக்காமலே கடந்துச்சு. ஐ ஜாலின்னு நினைச்சேன். இதை ஓப்பன் பண்ணா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல, இல்லாட்டி சொயின்னு கீழே வந்துடும். அதுல ஏதோ லாக் உடஞ்சிச்சு போல, அதனாலதான் எவனோ போட்டு போயிட்டு இருக்கான். சரி, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல யூஸ் ஆகும் அப்படின்ட்டு டியூட்டிக்கு போயிட்டு டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே மாலையாச்சு. நம்ம நண்பருக்கு போன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் போல. அவர் தேடி வந்த போன் எதுவுமே அங்க இல்ல. சரி, நம்ம வந்துட்டு சும்மா போவோமா, நம்ம போட்டோ எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போற வழியில பியானோ கிட்டார்லாம் இருந்துச்சு. நம்ம திறமையை நம்ம நண்பர்கிட்ட கொஞ்சம் காட்டிட்டு அவர் வாங்க வந்த போன் இல்லைனோடனே மன வருத்தத்தோட இருந்தாரு. அப்படியே அவர் அமுச்சு விட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நைட்டே ஊற வச்ச ஓட்ஸை மைக்ரோல தட்டி விட்டு சாப்பிட்டுட்டு வெள்ளிக்கிழமை நம்ம யூடியூப் தளம் இன்ஸ்டா தளத்தெல்லாம் லைவ் போடுவோம். அந்த லைவ் எல்லாம் போட்டுட்டு மீண்டும் நைட்டு ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க் எல்லாம் போயிட்டு வந்து நம்ம செஃப் நம்மளுக்காக பர்பீம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் செக்கிங் போட்டுருந்தேன் எப்படி இருக்குன்னு. வருங்காலங்களில் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். இன்று ஓய்வு நாள்ன்றனால எந்த உடற்பயிற்சியும் இல்லை. அவ்வளவுதான் நண்பர்களே, இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். விடா முயற்சியுடன் இரு.